நடந்தது திரு ஸ்ரீகுமரன்? இது என்னோட ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு விஷயம். அவங்களோட அப்பா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அது அந்த இன்சிடென்ட் மெயினா ரிவால்வ் பண்ணி தான் அந்த கதை இருக்கு. ஸோ பேசிக்கலி என்ன ஆச்சுன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த கதை, ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் உள்ள ஒரு கதைன்னு கூட வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு பேச்சுலர் லைஃபா இருக்கும் போது, அவ்வளோ நம்மளுக்கு ஒரு வேலை இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போய்கிட்டு வந்துகிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கேர்ள், அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்படி க்ளோஸா இருந்த டைம் அவங்க வீட்டுக்கு தான் போவோம். நம்ம அம்மா இங்க இல்ல, அவங்க பஹாங்ல அவங்களோட அம்மா, அதாவது எங்க பாட்டியை பாத்துட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்கலி இங்க வேலை எல்லாம் தேடிக்கிட்டு வேலை கிடைக்காம அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஷார்ட் விண்டோல ஐ க்ரூ வெரி க்ளோஸ் வித் திஸ் ஃப்ரெண்ட். அவங்க பேரு ஷாலினி. ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப லேட்டா தான் நான் திரும்ப வருவேன். அது ஒரு ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட் இன் மை லைஃப்னு கூட சொல்லலாம். ஸோ போயிட்டு வந்துகிட்டு ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்பர் கேர் இல்லை, நம்மளுக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல, ஒரு ஃபியூச்சர் அன்சர்டனா இருந்த டைம். போய்கிட்டு வந்துகிட்டு இருந்த டைம்ல ஒரு டைம் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ட்ரீம், ஒரு நைட் மேர் வந்துச்சு. ஸோ அந்த கனவு எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களோட வீடு எனக்கு தெரியும். ஸோ அது பூச்சவங்கள தான் இருக்கு. அந்த கனவுல ஷாலினியோட வீடு. ஸோ இந்த கனவுல அந்த வீடு அதே இடம் தான் வருது. ஸோ எப்படின்னா ரொம்ப இருட்டா இருக்கு, அந்த ஒரு தாமானே ரொம்ப இருட்டா இருக்கு. பட் அந்த இடத்துக்கு போற ஒரு ரோடு மட்டும் ஒரே ஒரு லேண்டன் லைட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் வெளிச்சம் உள்ள ஒரே ஒரு தூண்ல அந்த லேண்டன் லைட் மட்டும் இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு அவங்க வீட்டுக்கு போற அந்த இடம் மட்டும் தெரியுது. ஸோ அப்படி நான் நடந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு, போறேன் நடந்து போறேன். பிளஸ் இந்த ஃபேமிலியே ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு ஃபேமிலி தான் எனக்கு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இந்த ஷாலினிக்கு 4 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நடந்து போயிட்டு இருக்கேன், போய் அந்த கேட்டுக்கு வந்துட்டேன். பட் அதுல ஒரு சின்ன ஒரு விண்டோ, ஒரு சின்ன ஒரு கேட் மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம திறந்து ஆள் மட்டும் உள்ள போற மாதிரி ஒரு சின்ன செக்ஷன் இருக்கும். ஸோ அது மட்டுமே எப்பயுமே லாக் பண்ணாம இருக்கும். ஸோ நான் போகும்போது அதை திறந்து நான் எப்பயுமே போயிடுவேன் உள்ள. ஸோ நம்ம ஒரு பையன் மாதிரி தான் அந்த வீட்டுல. ஸோ யாரும் திறந்து வெளியில கூப்பிடணும் அப்படி எதிர்பார்க்க மாட்டேன். நான் வரேன், நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அப்படி போயிடுவேன். இந்த கனவுலயுமே அதே மாதிரி நடந்து அவங்க வீட்டு முன்னுக்கு போறேன். அவங்களோட ஒரு சிஸ்டர் வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. வெளியில பாத்துக்கிட்டே இருந்தாங்க. மேபி நான் வரேன் அப்படி. இது எல்லாமே ஒரு கனவு, ஒரு நைட் மேர்க்குள்ளதான் நடக்குது. ஸோ போறேன், அந்த கேட்டை திறக்கிறேன். என்னதான் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்பி நான் உள்ள போறேன். பட் நோ, என்னையும் தாண்டி நான் கேட்டெல்லாம் திறந்து உள்ள அண்ணன் வாங்க அண்ணன் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் சொல்லல. அவங்க என்னையும் தாண்டி பின்னால யாரையும் பாத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஷாக்கா நானும் என்னதான் பாக்குறாங்க. நம்ம நம்ம மோஸ்ட்லி இப்படித்தான் இருக்கும். நான் வருவேன், இப்ப யாராவது வெளியில வருவாங்க, யாரோ கேட்டு திறக்கிற சத்தம் கேட்கும், நான் தான் வந்தேன்னு வாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாம எனக்கு பின்னால ஏதோ ஒரு பாத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நானுமே சரி என்னையா பாக்குறாங்க, இல்ல எனக்கும் பின்னால யாரையோ பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேட் எல்லாம் சாத்திட்டு திரும்ப நான் அந்த கேட்டுக்கு வெளியில பாக்குறேன். அங்க ஒரு கருப்பு உருவம் நிக்குது. ஒரு கருப்பு உருவம், மூஞ்செல்லாம் என்னால சரியா பார்க்க முடியல, ஒரு ரொம்ப பிளரா தான் இருக்கு. ஒரு தூண், அந்த கேட்டோட தூணுக்கு வெளியில நின்று பாத்துட்டு இருக்கு. முடியெல்லாம் நீட்டா இருக்கு, கை நகம் எல்லாம் நீட்டா இருக்கு. அந்த படத்துல வர மாதிரியே இந்த கை நகத்தெல்லாம் ரத்தம் ஊத்தும், அந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கான ஒரு பேயின்னு சொல்லி நம்ம ஒரு இமேஜ் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஒண்ணு கேட்டுக்கு வெளியில நிக்குது. ஸோ அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்கறேன், என்னாச்சு, என்ன நடக்குது, நம்மளை சுத்தி ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப நான் இவங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு திரும்பும் போது அந்த கேட்டுக்கிட்ட அவங்க இல்லை. ஸோ ஒருவேளை இவங்களதான் பிடிக்க வரப்போதோ இந்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை கூட்டிட்டு வெளியில அந்த கேட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அவங்கள சரி சீக்கிரம் வாங்க, எனக்கு இந்த பாதை தெரியும், இப்படி இருந்து முன்னுக்கு போயிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னால ஒரு அதே உருவம் தான், பட் ரொம்ப தூரத்துல நடந்து வர மாதிரி தெரியுது. ஸோ நான் திரும்பி பார்க்கும்போது அது ரொம்ப தூரத்துல நடந்து வருது. அப்ப நான் இவங்ககிட்ட சொல்றேன், உங்களை தேடிதான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த தூரமா நடந்து வந்துட்டு இருந்துச்சு அந்த பேய் மாதிரி ஒண்ணு. அது ரொம்ப சீக்கிரமா கிட்ட இன்னது இதை படிக்க சீக்கிரமா அது ரொம்ப கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளால வேற எங்கேயுமே தப்பிக்க முடியாது சொல்லி அது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் அவங்களோட இடம். சுத்தி திரும்ப அந்த கேட்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம். அந்த கேட்டுக்குள்ளேயே வந்துட்டோன்னா அந்த கேட்டை சாத்திட்டோன்னே ஒண்ணும் இல்லை, அது அங்கேயே நின்றுச்சு. அது நம்மள தாண்டி வரல. அப்புறம் அந்த கனவுல இருந்து நான் எந்திரிச்சிட்டேன். சரி இந்த கனவு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்க, இது ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குமோ, ஒரு பிளாக் மேஜிக்கோ இந்த ஃபேமிலிக்கு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக மறுநாள் நான் போறேன். ஸோ மறுநாள் ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில் சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MT 036
491333 உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க சார். மறுநாள் போறீங்க? மறுநாள் போறேன் அவங்க வீட்டுக்கு. ஸோ இது ஒரு நல்லது மாதிரி சொல்லிடுவோமே அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ண போறாங்களோ ஏதோ பண்ணிக்கிட்டோம். பட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நைட் மே வந்தது, நல்லதா படல அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அவங்க வீட்டுக்கு போறேன். போயிட்டு நான் இந்த கதையை சொல்றேன். இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஒன்று நடந்துச்சு. ஏதோ ஒரு பேய் மாதிரி வந்துச்சு. அது கேட்டுக்கு வெளியில் நிக்குது, ஆனா கேட்டு தாண்டி உள்ள வர முடியல. இந்த கதையெல்லாம் நான் சொல்லும் போது வந்து அது ஆல்ரெடி டூ லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, இது எப்படி அச்சடிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்க? ஏன்னா இந்த கதை தான் நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கப்போ அவங்களோட என்னோட ஷாலினி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்களோட சிஸ்டர் வெளியில நின்று பாத்துட்டு இருந்தாங்களே. சோ அந்த சிஸ்டருக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்வன மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களதான் வந்து பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒன்னு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. சோ அந்த ப்ராசஸ்ல வந்து இந்த ஒரு கிரீச்சர், ஒரு பேயின்னு வச்சுக்கலாம் நம்ம. சோ அது வந்து வெளியில நின்று எப்பயுமே பேசுமா, ஒரு புரியாத ஒரு லாங்குவேஜ்ல பேசுமா. சோ இந்த மிடில் ஆஃப் த நைட் வந்து இவங்க வந்து எந்திரிச்சு அது கூட கம்யூனிகேட் பண்றது. அப்புறம் அதே மாதிரி வந்து அவங்க அப்பா இருக்காரு, அவருக்கு நெஞ்சு வலி இருக்கு. அவருமே வந்து நிறைய வந்து பாத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் உருவம் வீட்டுக்கு வெளியில் நிக்கிறதாவும், அதை பார்த்தே அவர் ரொம்ப பயந்து தூங்காம அவருக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி ஒன்று நடக்கிறதாவும். அப்புறம் இது செக் பண்ணி பார்த்ததுல வந்து என்னதுன்னு பார்த்தா சொந்தக்காரவங்களே வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. லைக் இது இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பணக்காரர் தான் அவரு. டெலிகம்யூனிகேஷன் கேபிள் அதெல்லாம். ஸோ அதுல ஒரு பெரிய ஆளு. அவருக்கு வந்து ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி செஞ்சு அவரோட கிங்டமே ஃபுல்லா ஃபால் பண்ற மாதிரியும் அவரோட உயிரையும் எடுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி. ஸோ இவென்ச்சுவலி இது எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பூஜை மாதிரி செஞ்சு அதை எடுத்துட்டாங்க. பட் இந்த கனவு எனக்கு வந்து இதை போய் நான் சொல்றதுக்குள்ளேயே அந்த ஷாலினி அப்பா இருக்காருல்ல, அவர் இந்த பிளாக் மேஜிக்ல இறந்து போயிட்டாரு. ஐயோ. இது எப்படி சொன்னாங்கன்னா, என்கிட்ட அந்த வீட்டுக்குள்ள வந்து வர முடியாது. ஏன்னா அந்த வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ரீ சக்கரம் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, ஒரு எந்திரம் மாதிரி, அந்த மாதிரி வந்து வீடு ஃபுல்லா அத்தனை கார்னர்ல வந்து வச்சு கட்டியிருக்காங்க. என்ன ஸ்ரீன்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க அம்மா. ஸோ அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. ஸ்ரீ வீட்டுக்குள்ள வர முடியாது, ஆனா ஒரு வேலைக்கு போற மனுஷன் வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்க முடியாது, போய் தான் ஆகணும். ஸோ அவரு போய் வந்து அப்புறம் அவரு கண்ணுக்கே நிறைய தெரிஞ்சு அப்புறம் ஒரு கட்டத்துல இது இப்படிதான் நடக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி நடந்துருச்சு. ஸோ இது ஒரு 2-3 இடத்துல போய் பார்க்கும்போது வந்து அந்த பிளாக் மேஜிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அது ஒன்றும் பண்ண முடியாது, அது இப்படிதான் அந்த உயிரை எடுக்கிறதுக்காக தான் அது செஞ்சிருக்காங்க. ஸோ அதோட வேலையை வந்து இது செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இது என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இதுல புரிஞ்சது என்னன்னா வந்து, இது எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு ரொம்ப நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல, ஒரு சைக்கிக் கனெக்ஷன் மாதிரி. ஸோ நான் வந்து அதை அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ஹெல்ப்னு வந்து ஒரு இன்னொரு ஸ்பிரிட் ரியாம்னு ஒன்று இருக்கும்ல, கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டுமே பார்த்துக்கிட்டு, ஸோ அதையும் தாண்டி நம்மளுக்கு வேற இடத்துல இருந்து ஒரு ஹெல்ப் வேணும்னா அந்த மாதிரி வந்திருக்குமோ. அந்த வயசுல எனக்கு இந்த கதையெல்லாம் கேட்கும் போது வந்து அது ஒரு கனவு, அதுல ஒரு மெசேஜ் இருக்குன்னு தான் தோணுச்சு. அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து ஒரு கார்னர்ல வந்து அவங்களோட வீட்டு வாசப்படியில ஒரு கார்னர்ல நின்று அந்த நான் சொன்ன அந்த ஒரு செவரு இருக்கு, அதுக்கு முன்னால தான் அந்த உருவம் நின்றுட்டு வச்சு அவர் அங்கேயே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் அவங்க வீட்லயே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்பா பயப்படுறீங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம். ஏன்னா அவருக்கு வந்து அந்த இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா வந்து அந்த ஸ்டென்ட் வச்சிடணும், அந்த பிளாக் எடுத்துடணும் அப்படி ஒண்ணு இருந்துச்சு. அவருக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே பயம், இப்படி ஒரு உருவம் அங்க நின்றுட்டு இருக்கு இல்ல. ஸோ ஒரு எப்பயுமே வந்து அந்த ஒரு சின்ன மருந்து நாக்கு கீழே வைப்பாங்களே, அதை வச்சு அந்த நெஞ்சு வலி வரும்போதெல்லாம் அதை வச்சே வந்து அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் எப்படி பார்த்தாலுமே அதுக்கு ஒரு ஒன்லி சொல்யூஷன் வந்து சர்ஜரி தான். அவரு கண்டிப்பா ஆபரேஷன் போயிருக்கணும். பட் நான் இதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கனெக்டிங் த டாட், அதுல ஒரு கதை வந்து அவர் அங்க நின்று அதை பார்த்துட்டு இருந்தது, பயந்தது, அது எதையுமே எனக்கும் புரியல. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூனால அந்த ஃபேமிலியும் நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்ட பிறகு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் தான் உங்களுக்கு இந்த கனவு வந்ததா? அவங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்து ஒரு வாரமா இல்ல இறக்குற டைமான்னு கூட எனக்கு சேர்த்து ஒரே டைமா கூட இருந்திருக்கலாம் ஆக்சுவலி. பட் அந்த எல்லாம் ஒரே டைம்ல நடந்தனாலதான் அவங்களாலையும் அந்த கதையை அந்த ஆர்டர்ல என்கிட்ட சொல்ல முடிஞ்சு, என்னாலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஓகே, இதுதான் ரீசனா இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இது கண்டிப்பா பிளாக் மேஜிக் தான்.
அதுல சந்தேகமே இல்லை, பிளாக் மேஜிக் தான். பட் என்னன்னா வந்து எதையுமே கண்ணால பார்க்க முடியாது அப்படி சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் கிடைச்சிச்சு. லைக் ஒரு 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 சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் நினைக்கிறேன், ஒரு எத்தனையோ செகண்ட் தான் இன்டு த அந்த ஒரு ஸ்பிரிட் ரியாம் மாதிரி. லைக் எல்லாத்தையும் கண்ணால பார்க்க முடிஞ்சுச்சு. இவங்க சொல்ற கதையெல்லாம் ஒரு ஆடியோ டேப் மாதிரி கேட்காம கண்ணால ஆக்சுவலி பார்க்க முடிஞ்சுச்சு. உண்மையிலுமே யார் எங்க இருக்கா, அந்த பேயின்றது எங்க இருக்கு, இந்த கதையெல்லாம் இவங்க சொல்லாம இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போது எல்லாமே நான் பார்த்த விஷுவல்ஸ் தான் அவங்க சொன்ன கதை. சாரிங்க, ஒரு நிமிஷம், பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில் சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036-491-3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உருவம் வந்து என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த பிளாக் மேஜிக்கா? இது ஆமாம், அது கன்ஃபார்ம் அது பிளாக் மேஜிக் தான். பட் இந்த ஒரு அந்த சீரின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நான் வந்து வீட்டில் கேட்கும் போது வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு காட்டேரி மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஒரு கொடூரமான எதையோ தான் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த உயிரை எடுத்துடணும். ஏன்னா ஹீஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இல்லை, அண்ட் தேர் டூயிங் வெரி வெல். ஸோ அதனால ஏதாவது பண்ணிடணும், சாவடிச்சிடணும், அந்த குடும்பத்தை வந்து டிஸ்டேபிளைஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரியே அவங்க they were touching one of the lowest point in their life. அதுக்கப்புறம் ஸோ ஒரு 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 பெரிய ட்ராமா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் கண் கூட பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ரீசனும் கூட பார்த்தேன் அந்த ட்ரீம்ல. ரீசன் என்ன? அதான் இந்த ஒரு விச் கிராஃப்ட் யாரோ சொந்தக்காரவங்க தான் இதை செஞ்சிருக்காங்க. பட் அது கடைசி வரைக்கும் யாருன்றது தெரியல. பட் இவங்க வந்து அந்த ப்ரோக்ரஸ், இவங்க வந்து வளர்ந்து வர்றது, அந்த க்ரோத், இது ஒன்று வந்து என்னால் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியுது. ஏன்னா ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கிறனால இந்த ஒரு ஸ்டோரி. ஆனால் அந்த கனவுல அவங்களோட ஷாலினியோட சிஸ்டரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்தது. ஸோ அந்த செய்வனுக்கும் சிஸ்டருக்கும் சம்மந்தம் இருந்ததா? அதுக்கப்புறம் சிஸ்டருக்கும் பிடிக்கணும் அந்த பேய் அப்படின்னு தான் பட்டது போல இருக்கு. அவங்க அப்பா செகண்ட் அந்த சிஸ்டர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் பிகாஸ் ஷி வாஸ் வெரி வீக். அந்த ஒரு ரீசன் பிளஸ் அவங்களுக்கு ஒரு இந்த கதை திரும்ப சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, ஒரு மந்திர தாயத்து மாதிரி ஒண்ணு கட்டியிருந்தாங்க அவங்க இடுப்புல. சோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஈவல்ல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கலாமே. அவங்களுக்கு ஒரு குரு இருக்காங்க, அந்த பிலீஃப் இருக்கு, அதுல வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ரொடெக்ஷன் அது. ஸோ இந்த அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு விச் கிராஃப்ட் மாதிரி செஞ்சு இந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் போது இதுவும் சேம் டைம் அவங்க நடக்குது. அவங்க வீட்டில் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சின்ன தேம்பல் மாதிரி வருது அந்த அவங்களோட இடுப்பு கிட்ட. அந்த அப்போ அது டாக்டர்க்கெல்லாம் கேட்கும் போது வந்து அந்த கயிறை வெட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கயிறுமே ரொம்ப ஈரம் படுற ஒரு விஷயம் தானே. ஸோ சீக்கிரம் அது ஒரு இன்ஃபெக்ஷன் படுற மாதிரியே ஒரு இடத்துலையும் அந்த கயிறு இருந்திருக்கு. ப்ளஸ் அந்த சிச்சுவேஷனுமே அப்படிதான் இருக்கு. நம்மளால நம்பி அந்த கயிறையும் வெட்ட முடியல. அந்த கயிறை வெட்டினால அவங்க இன்னும் வேர்ஸா கூட ஆயிடுச்சு. அவங்க வந்து ராத்திரி வந்து அந்த கிரீச்சர் கிட்ட கம்யூனிகேட் பண்ற மாதிரியும், பிளஸ் சில டைம் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு உட்காந்து ஏதோ ஒன்று மந்திரம் வாயில படிக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ். ஏன்னா அந்த கனவுல வந்து நான் பார்த்தது வந்து அவங்கள தான், வேற யாரையுமே பார்க்கல அந்த வீட்டுல. ஸோ அவங்க அப்பாவை நான் பார்க்கல. மேபி பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் ஒரு இல்ல மேபி நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து இவங்களா அப்படி இருக்கலாம் தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு பூஜை மாதிரி என்னமோ ஒன்று செஞ்சாங்க. அப்புறம் அவங்க குருவை போய் பார்த்தாங்க. அதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்குள்ள இது எதுவுமே நடக்காது சரி, ஏன்னா வீடு வந்து நம்ம அந்த மாதிரி கட்டியிருக்கோன்னு, விச் ஐ பிலீவ். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோன்னு அதனால உள்ள வர முடியல, அந்த கேட்டுக்கிட்டே நிக்குது. ஸோ ஒரு செய்வனன்னு வரும்போது வந்து அதான் வீட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றாங்க. பட் வீட்டுக்கு வெளியிலயும் நம்ம போனோமே, வேலை செய்யறோமே. ஆமா, இது வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஓகே, இப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்காங்க? தே வெரி ரிச். யாரும் வேலைன்னு ஒன்றும் செய்ய வேணாம், படிப்பு ஒரு சும்மா படிக்கணும்னா படிச்சுக்கலாம் அப்படி இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த டெர்மினல் டிக்ளைன்னால ஒரு ஆளும் போயிட்டு சிங்கப்பூர்லாம் வேலை செஞ்சு கொஞ்சம் இண்டிபெண்டா இருந்து இப்போ தே ஆர் டூயிங் குட், தே ஆர் டூயிங் டீசென்ட். ஆனா அந்த ஃபால் வந்து ரொம்ப ஒரு பிக் ஃபால் தான் அவங்களுக்கு. ஆமா, ஒரு கடுமையான காலகட்டங்கள் அவங்களுக்கு.
மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில் கீதாவுடன் மர்மதேசம். வணக்கம் திரு ஆல்பர்ட். வணக்கம் கீதா. என்ன நடந்தது? ஓகே, முன்ன வந்து எங்க அப்பா வந்து லோரி ஓட்டுறவரு. அவரோட வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட வந்து தம்பின் ரோட பத்தி ரொம்ப பேர் வச்சிருப்பாங்க. தம்பின் பழைய ஹைவேக்கு முன்னாடி உள்ள ரோட நான் அதை கேட்டிருக்கேன். நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஸோ அது அந்த ரோட்ல வந்து முன்ன ஹைவே இல்லாதப்ப தம்பின் ரோட்ல தான் போவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அப்பாவோட பழைய லோரி தானே முன்ன அந்த பின்து இல்லாது கது இல்லாது. ஸோ டெம்பரேச்சர் ஏறினோடனே தண்ணி பிடிக்கிறதுக்கு நிப்பாட்டினோடனே அப்புறம் அப்பாவோட கூட்டையில ஒருத்தர் இருப்பாரு மணின்னு. ஸோ அந்த அங்கிள் என்ன பண்ணாரு, போயிட்டு வந்து ஆத்துல போயிட்டு இது பிடிக்க போயிருக்காரு. தண்ணி பிடிக்க போனா ஒரு தும்பம் கேட்டாராம். பார்க்க பாவமா இருந்துச்சா, எங்க நான் போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரினா கொஞ்சம் தூரம் போற வழிதான் அப்படின்னோடனே எல்லாம் அந்த ரோடு ஒரே இருட்டா இருக்கப்ப சரி நான் வாங்கினேன் இவரே வாங்கினேன் அப்படின்னு இருக்காரு அவரை மாமாவே. அந்த அவர் கூட்டோன்னு உடனே அப்பா சொன்ன பார்த்துட்டு ஏன் மணி அப்படின்னு இருக்காரு. ஏன் தேவையில்லாத வேலை செய்யறேன், இந்த இடம் சரியில்லை அப்படின்னு. இல்ல பாவமா இருக்கு கண்ணா அப்படின்ட்டு சரி அவர் ஏற்றிக்கிட்டாங்க. தண்ணி ஊற்றிட்டு அவர் ஏத்தன உடனே அவர் ஏறி உட்கார்ந்தோடனே ஒரே அந்த போன வாடை இருக்க செத்த வாடை, ஒரே செத்த வாடையா. அந்த செத்த வாடகைக்கு அதுக்கும் வந்து அப்படி வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சான். அது ஏறி உட்காந்தோடனே ஸ்ட்ரெயிட்டா உட்காருவாங்களே அப்படிதான் சாஞ்சி கூட உட்காரலையா, கையில அப்படி ஸ்ட்ரெயிட்டா ஏறி அந்த உட்காந்தோடனே அப்படிதான் ஒண்ணுமே பேசலையா. எங்க அப்பா வந்து அவர் வண்டி விட்டுட்டு போய்கிட்டு இருக்காரு. அந்த மாமா வந்து என்ன பண்ணிருக்காரு, அவர் ஏறி அந்த வாடை அடிச்சது இல்ல, அதுலயே அவர் தெரிஞ்சிருச்சு இது என்னமோ வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா நவுந்து வந்து எங்க அப்பா கிட்ட வந்துட்டாரா, ஒட்டிக்கிட்டாரா. யார் அந்த மணி என்ன அவரு ஒட்டிட்டு எங்க அப்பா ஒரு சீன்றா வண்டி நிப்பாட்டு அப்படின்னு. எங்க அப்பா திரும்பி கூட பாக்கல. ஏன்னா அது உட்காந்து சரியா அப்படியே ஒரு மாதிரி இதான் உட்காந்துருக்கு ஸ்ட்ரெயிட்டா வெறப்பா. பாக்க யாரு இந்தியன் மாதிரி இருந்தாங்களா, தமிழக மாதிரி? ஆமா இந்தியன் தான் ஏறினது. ஆனா ஏறி உட்காந்து பேசவே இல்லையா. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினது ஏறி கொஞ்சம் பேசவே இல்லையா, முறைச்சுக்கிட்டே வருதான் முன்னுக்கே பாத்துக்கிட்டு திரும்பி கூட பாக்கலையா. இவர் பக்கத்துல உட்காந்துட்டு போகும்போது என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ரெண்டு பத்துக்கும் அப்படியே பயந்துட்டே அப்படியே போயிருக்காங்க. அப்படியே போயிருக்கும் போது திடீர்னு ஒரு கட்டத்துல வந்து இங்கதான் அப்படின்னுச்சான். அப்பா டக்குன்னு சிக்னல்ல போட்டு நிப்பாட்டிட்டாராம். நிப்பாட்ட உடனே வந்து அது இறங்கின கையோடைய வந்து ஒரே மல்லிப்பூ வாசம். வண்டியில உள்ள லைட் எல்லாமே டக்குன்னு என்ன ஆயிருச்சுன்னா ஆஃப் ஆயிருச்சு. எல்லா லைட்டும் மீட்டர் லைட்ல இருந்து எல்லாமே ஆஃப் ஆயிருச்சான். இதுல இருந்து வண்டியில இருந்து இறக்கி விட்ட இடத்துலயே டக்குன்னு என்ன பண்ணாங்களா, அந்த கதவு வந்து பிளைவுட் கதவு தான் அந்த ஊர்ல எல்லாத்தையும் இழுத்து தாத்திட்டு உள்ள உட்காண்டாங்க ரெண்டு பேரும். அந்த மல்லிப்பூ வாசம் வந்து தலையை பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. அவ்வளவு வாசமா ரெண்டு அந்த நாத்தமும் வாசமும் கலந்துருச்சா. மாமா வந்து ஒன்னும் பேசலையா, அவரு பயந்துட்டாராம். அப்பா வந்துட்டு சத்தியமான கோபமா அவர் மேல மாமா மேல. அப்புறம் லைட் மெதுவா அப்படியே வந்த உடனே லேசா முன்னுக்கு வெளிச்சம் வந்தோன்னு டக்குன்னு கேரா எடுத்துட்டு எங்க அப்பா நேரா போயிட்டாராம். நேரா ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டாங்களாம். வண்டி நிப்பாட்டி கை கால்லாம் ஆடி போச்சான் ரெண்டு பத்துக்கும். அந்த மாமா வந்து திக்கி பேசுவாரு என்ன மாதிரியே இழுத்தாரான். ஏன் என்ன விடு உன்னை மனுஷன் பேசாம இருந்தாராங்க அப்பா. நீ ஒண்ணு சொல்ல வேணாம். அப்புறம் அவர் சிங்கப்பூர்ல போயிட்டு ஜாமா இறக்கிட்டு வர வரைக்கும் கீதா அந்த வண்டியில வந்து அந்த மல்லிப்பூ வாசமும் இந்த போன வாடையும் கலந்துதான் இருந்துச்சான். அந்த இதுல அந்த வாடை போவே இல்லையா. வண்டியில ஏறினாங்களா அவங்க? என்னது ஆனா பெண்ணா? ஆண். ஆனா என்னவா இருந்திருக்கும்? மேபி மனசாலா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல கீதா, ஏன்னா திரும்பி வரும்போது அவரு இறக்கி விட்ட இடம் எந்த இடம்னு சொல்லிட்டு, ஏன்னா டக்குன்னு நிப்பாட்டினார்ல எங்க அப்பா வந்து நர்வஸ்ல வந்து பட்டு நிப்பாட்டிட்டாரு, பயந்துட்டாரு. அப்ப இந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்க்கும் போது சுடுகாடு ஏரியாவான்.
அப்ப அந்த பேய் வந்து வேற இடத்துல இருந்து சுடுகாட்டுக்கு தும்பாங்கல வந்திருக்குங்க. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, அதே அந்த நேரத்துல மட்டும் அது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இருந்துச்சுனாக்கா 2 பேரும் செத்துருப்போம்டா அப்படின்னாரு. நான் ஸ்டேரிங்ல கையை எடுத்திருப்பேன், ஒண்ணு எகிரி ஊச்சிருப்பேன். ஏன்னா அந்த டைம்ல அப்படி இருந்துச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்களாம். ஏன்னா எங்க அப்பாவோட கழுத்தை வந்து திரும்பவே இல்லையா. மணி மாமா வந்து எங்க அப்பாவுக்கு அப்படி வந்து ஒட்டிக்கிட்டாராம் அப்படியே பக்கத்துல. ஏன்னா அந்த பலகல் வரி வந்து சீட்டு வந்து 1, 2 அது மாதிரிலாம் இருக்காது, அது நீட்டா இருக்கும் பலகை. ஆமா, ஒரு ஸ்ட்ரெச்சர். டிரைவர் ஆமா, அது வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டாராம் பக்கத்துல. அதே இடத்துல கூட அந்த மாதிரி நடந்துச்சா. ஏன்னா ஏகனே வந்து அப்போட பாஸ் தான் சொல்லியிருக்காரு, கம்பெனி ரொம்ப நிப்பாட்டாத வண்டிய, யாரு வந்து தும்பாங்க கேட்டாலும் ஏத்தாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து தும்பாங்க கேட்கும் போது அப்பா சொல்லியிருக்காரு, ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலை அப்படின்னு. ஆனா அவங்க பேய் எதிர்பார்க்கல. அவங்க மணி மாமா கேட்கலையே. பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை பத்தி பேசும்போது அவர் சொல்லுவாரு, யா அந்த நாள் உங்க கொப்பாவும் நானும் பயந்துட்டு இருக்க அப்படின்னு. நல்ல வேலை வேற ஏதோ விபத்து ஆகாம போனுச்சு அந்த நாள்ல. ஆமா ஆமா, பிரேக் ஆகும், அது மாதிரி நடக்கல. ஆனா எங்க அப்பா தான் சொன்னாரு, அதே அதோட கழுத்து திரும்பி இருந்தாலும் ஒரு சுத்தி இருந்தாலும் நான் ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுத்திருப்பேன், ஏதாச்சும் ஒன்று ஆயிருக்கோண்டா அப்படின்னு. அது நம்மள அட்டாக் பண்ணுச்சுனாக்கா ஏதாச்சும் ஒன்று ஆயிருக்கும் 2 பேத்துக்கும். ஆனா அது வந்து அமைதியா உட்காந்துட்டு அது போயிருச்சு அது. ஆனா ஒரே வாடை, அந்த வாடை, அந்த மாதிரி வாடை வந்து ரொம்ப துருவான வாடையா அது. மல்லிகைப்பூ வாசமும் 2மே கலந்து எப்படி இருக்கும், இமேஜிங் பண்ணி பார்க்க முடியுதா? ஆனா அவங்க சுவாசிச்சுல வந்திருக்காங்க அவங்க. ஐயோ, அது இறங்கின பிறகும் அந்த வாடை இருந்திருக்குன்னா ரொம்ப கொடுமைதான். மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.